டிஜேஸ். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்? நம்ம எப்போ மாதிரி vlog இந்த தடவை கோயில் கிடையாது. என்ன? நம்ம எங்க போறோம் சொல்லு? தெரியல. என்ன தெரியல? லாஸ்ட் டைம் நான் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி நீங்களும் இந்த தடவை என்னமோ பண்றீங்க, அது மட்டும் புரியுது. கரெக்டா? ஆமா. சொல்லுங்க. நம்ம இப்போ ஏர்போர்ட் போறோம். வாவ், ஸ்டீமா. ஆமா. ஏர்போர்ட்னா எங்க? சென்னை மீனம்பாக்கம். ஓ, அப்ப ஸ்கிரீன்ல மேப் தெரியணுமே. தெரிஞ்சிடுச்சு மேப். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போறோம். எங்க டெஸ்டினேஷன்? டெஸ்டினேஷன் எங்க? ஹைதராபாத். வாவ், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் இருக்கிறவங்களே, உங்களுக்கே தெரியும் சென்னை டிராஃபிக் எப்படி இருக்கும்னு. அந்த வகையில் தெரியாமல் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கோம். எப்படியும் சீக்கிரமாக போயிடுவோம் நம்புகிறோம். சரவணா ஸ்டோர்ஸ் எதிரில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த் அப்படின்னு வந்த நிமிஷத்தில் பார்த்தது நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை தாங்க. அட்டகாசமாக அப்படியே சினிமேட்டிக் லுக்கில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. இப்போ தான் நாங்கள் ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்திருக்கோம். உள்ள நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய ஃப்ளைட் செக்இன் எந்த இடம் கேட்டுட்டு லிஃப்ட்டில் நாங்கள் செகண்ட் ஃப்ளோருன்னதுனால அங்கே நாங்கள் போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு வேற தெரில. சூப்பராக இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ இங்கேருந்து நாம் நம்மளோட இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள். அதுதான் நம்மளோட ஃப்ளைட் நம்பர் வித் எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரோட செகண்டரி லுக். இப்போ நாங்கள் செக்இனை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோங்க. செக்இன் எங்களால் ஷூட் பண்ண முடியல. அங்கே மிலிட்ரிலாம் நின்றுட்டு வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னதுனால நாங்கள் உள்ளே உங்களுக்கு காட்டுறோம். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஏரோட்ரம்குள்ளே வந்தாச்சு. இண்டிகோ ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருக்கு போல நம்ம இப்போ செக்இன் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, பேக்ஸ் எல்லாத்தையும் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட போர்டிங் பாஸ். என்னன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் போக போக நாங்களே ரிவ்யூ மாதிரி சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்துட்ருங்கப்பா. ஸோ இங்கே கோயில், இந்த பிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ருசிச்சு பார்க்கணுன்னா எங்கள் 2 பேரை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடலாம். இப்போவே பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இங்கே எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் செகண்டரி ஷாட்டில் காட்டுறேன். பாய்.
பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளோட போர்டிங் பாஸையும், இதுதான் நம்மளோட போர்டிங் பாஸ், இதையும் கேமராவில் சிசிடிவி இருக்குது அதில் காட்ட சொல்லி நம்மளோட மாஸ்க்கை எடுத்து வெரிஃபை பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டெப்ஸ். நாங்கள் சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளேல நாங்கள் காட்டுவோம். ஓகே. பெப்சி, கொக்கோ கோலா, வேண்டா, பாப்கார்ன், ஃபிங்கர் சிப்ஸு, சாண்ட்விச்சஸ், ப்ரீஸா. கரெக்டாமா? இதெல்லாம் ஏர்போர்ட்டில் அலோடு இல்லை. ஏமாத்திட்டீங்களே. இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட விலாகை ரசித்து அழகாக பார்ப்பாங்க தெரியுமா? அது கூட யோசிக்கலை. ஓகேங்களா? அதை நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன். செஞ்சுடு. ஸோ இப்போ அந்த போர்டிங் பாஸையும் நம்மளோட லக்கேஜ் அங்கே இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு வடி போக வேண்டியது தான். இந்த மாதிரி தான் செக்கிங் பண்ணுறாங்க. நம்மளோட உடலுக்குள்ளே என்ன ஒரு மெட்டல் இருந்தாலும் எடுக்கிறாங்க. பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜர்க்கின், வாட்ச், மொபைல் ஃபோன், பேக் எல்லாமே எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் நிற்கிறாங்க பாருங்கள் க்யூவில். ஸோ நம்மளோட ஃப்ளைட் இங்கே இதோ ஹைதராபாத். ஸோ அங்கே பாருங்கள் 9:40க்கு இண்டிகோ ஹைதராபாத்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃப்ளைட்டை தான் நாம் பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நாம் போய் அங்கே க்யூவில் நிற்கணும். நான் ஒரு ஜர்கின் கூட போடல, ஆனால் அம்மா வந்து ஃபுல் டிப்டாப்பாக அழகாக ஒரு தீவிரத்தை மாதிரி இருக்காங்க. இதோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் சிஸ்டமில் டிஸ்பிளே ஆச்சு பார்த்தீங்களா? ஃப்ளைட் நம்பர் இதோ 6 இருக்குது பாருங்கள், கடைசியில் இருக்குது பாருங்கள். ஆமாம். ஸோ ஓ ஸோ இங்கே எஸ்கலேட்டரும் இருக்குது, பயப்படாமல் நாம் வரலாம். ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் அவுக்க சொல்கிறாங்க. அது ஒன்று தான், பெல்ட்லேருந்து பெல்ட்டு போடாமல் வரணும். அது ஒன்று தான் மெயின். கேட் நம்பர் 1ன்னு நாங்கள் பாருங்களேன், அதே மாதிரி நம்பர் 1 வந்துடுச்சு. ஆனால் இங்கே என்னென்னா மால் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது ஏதாவது சத்தியமாக நான் இங்கே வருவேன்லாம் நினச்சே பார்க்கல. ஏர்போர்ட்டா இது? அங்கே பாருங்கள் தலைவர் இவர் என்னது இவர் என்னது என் கேமில் கேப்டன் அமெரிக்கா அவர் என்ன மொபைல் வச்சுருக்காரு? 1+8 சீரீஸில் 5G நல்லா இருக்குல்ல? ஸோ ஃபுல்லும் ஆட்ஸ் தான். வா ஓய் பாருங்க, யார் படிப்பா? அவன் கொடுக்குறதையே படிக்க மாட்டேங்கிறான். நாங்கள்லாம் வாங்கி படிப்போமா? ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஆனால் என்னன்னா எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஆமாம். ஆனால் எங்களை பயமுறுத்தினாது நிறைய பேர் பயமுறுத்தினா. அவங்கெல்லாம் முன்னாடி போனப்ப என்ன ஃப்ளைட் நேமோ அந்த நேமை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீடைல்ஸ் கான்டாக்ட் அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணாலே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவ்வளோ. எஸ். ஸோ தொடர்ந்து இணைச்சிருங்க. அஞ்சலி யார் அதெல்லாம்? இவங்க ஜி இல்லைம்மா, நெட்ஃப்ளிக்ஸோ எல்லாம் பீஸா ஹட்டு. பீஸா சாப்பிட்ணும், ஆனால் வாந்தி எடுத்தால் நம்மளுக்கு தானே நஷ்டம். வேணாம். நாங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே நிறச்சிக்கிட்டு சாப்பிட்டோம். ஆனால் இங்கே வந்து அலைஞ்சதில் ஃபுல்லாக நம்ம ஒன்றுமே அலையிலடா, நம்மளை பயமுறுத்திட்டாங்கல்ல. நாம் அந்த என்னன்னா நீங்கள் என்ன உங்களோட ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை மட்டும் ஒழுங்காக போடுங்க. ரிவ்யூ 2, அதுக்கப்புறம் டிப்பு 2. இதுவும் நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்கன்னா இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு போங்க. தட்ஸ் ஆல். கரெக்டாமா? எல்லாமே இருக்குது. மட்டும் நம்ம பார்த்து பண்ணிட்டாலே போதுமானதுதான். ஆமாம், எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு லக்கேஜை எடுத்துகிட்டு வர வேணான்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, இந்த டாய்ஸ் இருக்குது. அண்ணா ஒரு ஹெட்ஃபோன் எவ்வளோண்ணா? 299. வா தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ட்ரைபாட்லாம் நம்ம ஷூட்டிங் எடுத்துக்கலாம். அண்ணா இந்த ட்ரைபாட் எவ்வளோண்ணா? ட்ரைபாட் தேங்க்ஸ். 1500 காஸ்ட் ஆகுது. பார்க்கலாம். நம்ம அமேசானில் 700க்கு நான் அமேசான் பேசிக்ஸில் பார்த்து வச்சுருக்கேன். அன்பாக்சிங் கூடிய சீக்கிரம் வந்தால் வரலாம், பார்க்கலாம். ஆமாம், பின்ன நம்ம டிஜிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ வியூஸ்லாம் கொண்டுட்டு வராங்க. ஆனால் இந்த யூடியூப் அதை மதிக்காமல் வியூஸ் கொண்டு வராமல் யூடியூப் நோன் ஷோ இஷ்யூஸ்லலாம் பல இது காரியங்கள்.
ஓகே 1க்கு வந்தாச்சு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே நாங்கள் 1க்கே வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், இன்னைக்கு நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளைட்னுடைய நம்பர், டேட்டு, டைமிங், அப்புறம் எந்த ஊர் டெஸ்டினேஷன் அப்படின்னு எல்லாமே கிளியராக அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நாம் போக வேண்டியது. இங்கே நாம் உக்காந்து தான் கிளம்புனோன்னா கடலூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா 3 hours to 4 hours வருது. என்னன்னா எங்கேருந்து நம்மளுக்கு இது டிராஃபிக் வந்துச்சு, டிராஃபிக்கு எந்த ஊர், பெருமானம். ஸோ அங்கேருந்து டிராஃபிக் கட்டகாசமாக சூப்பராக களை கட்டிட்டு இழுத்துடுச்சு. ஆனால் என்னன்னா நாங்கள் பொறுமையாக தான் சாப்பிட்டோம், பொறுமையாக தான் கிளம்புனோம், ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க எல்லாருமே நம்மளோட இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு தான் முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம். ஸோ பயப்படாமல் வரலாம். 1 hour தான் உங்களுக்கு போதும். எங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். 1 hour முன்னாடி நீங்கள் போங்க, அதுவே உங்களுக்கு போதுமான டைம் தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்காம ஃபஸ்ட் டைமுன்னு 3 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு இப்போ 1 hour நிற்க வேண்டியதாகிடுச்சு. உட்காந்தா பயமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன டைம் ஆச்சு. 8:45. இன்னும் 1 hour இருக்குது. அங்கே பாருங்கள், நம்மளோடது 9:40க்கு ஃப்ளைட் எடுக்க போகுது. ஆனால் என்னமோ எனக்கு தெரிஞ்ச 3/4 மணி நேரம் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. நாங்கள் எப்படி இருக்குது நிலமை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரன்வேலெல்லாம் எடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா எடுக்கிறேன். என்னடா நானே இப்போ தான் சிப்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தேன், இன்னும் அது காலி கூட அவ்வளோ, அதுக்குள்ளே நீ வீடியோ முடிச்சிட்டியாடா அப்படின்னு உங்க மனசில் தோணும். ஆனால் இவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து ஒரே வீடியோக்குள்ளே என்னால் முடிக்க முடியல. ஸோ கன்க்ளூஷன் ஒரு பாட்டு இருக்குது, அது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து சேர் அப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.